அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளியவும் போகிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சுவாரஸ்யமான மரணத்தை பற்றி தான். ஒரு யோகியுடைய மரணம், ஆத்மா எப்படி உடலில் இருந்து வெளியேறுகிறது என்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கவும் கேட்கவும் போகிறோங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவு மூலம். அது சரி, மரணத்தை பற்றி எல்லாரும் ஒவ்வொருங்களுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கும், ஒவ்வொரு கதைகள் இருக்கும். பொதுவாக மரணத்தை பற்றி சொல்லுவாங்க, மரணம் நடக்கிறதுக்கு 1-2 நாளுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய மூதாதையர்கள் ஏற்கனவே 10-15 வருடத்திற்கு முன்னாடி இறந்தவங்களை பற்றியெல்லாம் நம்ம கனவு காண்போம். அப்போது நம்ம என்ன நோயாளியாக இருக்கிறவங்க இல்லைன்னா ரொம்ப வயோதிக நிலையில் இருக்கிறவங்க, மரணத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்க அப்படி பார்ப்பாங்க. அப்படி கனவுகள் வந்துச்சுன்னா கட்டாயம் அவங்க மரணத்தை நெருங்கிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1-2 நாள் ஆயிடுச்சுன்னா அவர்களுடைய மரணம் அவங்க தழுவிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சில சிம்டம்ஸ், அதாவது தன்னை வீட்டுக்குள்ளே நிறைய ஆளுங்க இருந்ததாக சொல்லுவாங்க, தன்னை எல்லாரும் தேடி மாலை போட்டதாக சொல்லுவாங்க, தன்னை தேடி நிறைய பேர் வீட்டில் வந்திருந்ததும் அவங்கள பற்றி சொல்லி அழுததாக சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு பெரிய செலிப்ரேஷன் பண்ண மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடந்ததாக கனவு கண்டதாக சொல்லுவாங்க. அடுத்து அவங்களுடைய கணவனோ இல்லைன்னா மனைவியோ இல்லைன்னா வேறு ஏதாவது முன்னாடி இறந்து போன, அதாவது பல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இறந்து போன உறவுகள் கூட அவரை கூப்பிட்டதாகவும் அழைச்சதாகவும் அவங்க வந்ததாகவும் எல்லாம் இவங்க சொல்லுவாங்க. இப்படி நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 2 இல்லைன்னா 3 நாளுக்குள்ள மரணம் உறுதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது பெரும்பாலும் ரொம்ப முதுமை அடைந்த ஆட்கள்கிட்ட தான் இது அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிட்டத்தட்ட இதில் ஒரு 50% நிறைய பேர்கள் எதிர்கொண்டிருப்பாங்க. வயசானவங்களை பராமரித்தவங்களோ, வயதானவங்களை பராமரித்தவங்களோ, இல்லைன்னா வயதானவங்க மேலே ரொம்ப அக்கறை எடுத்து அவங்க பக்கத்திலே இருந்தவங்களை சுஷ்ரூஷை பண்ணவங்களோ நிறைய பேர் இதையெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதே நேரத்தில் மரணம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க, மரணம் இறந்ததும் உடனே ஆட்கள் இறக்குறது இல்லை, மூளையில் ஆக்சிஜன் நிற்கும், ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைஞ்சு காணாமல் போகும், அது வரைக்கும் அந்த மூளை உயிர் வாழும். அந்த மூளை உயிர் வாழ்கிற வரைக்கும் நம்ம அக்கம் பக்கத்தில் பேசிக்கிறது செய்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு டாக்டர் இறந்து விட்டார் அப்படின்னு தெரிவித்ததுக்கு அப்புறம் கூட மூளை இறக்குறது இல்லை சீக்கிரம். ஆக்சிஜன் மூளைக்குள்ளே நிற்கிற வரைக்கும் மூளை உயிரோடு இருக்கும். நம்ம பேசுகிறது, கேட்குறது, நம்ம சொல்கிறது, செய்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிஜன் குறைய குறைய மூளை செயலிழந்து தன்னுடைய மரணத்தை தழுவும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கிடையில் நம்ம செய்கிற ஃபஸ்ட் எய்ட், அதாவது நின்று போன இதயத்தை நம்ம இயக்க முயற்சி பண்ணுறது ஒருவேளை சக்ஸஸ் ஆச்சுன்னா அவங்க உயிர் பெற்று திருப்பி வருவாங்க. அப்படி வந்தவங்க சொல்லித்தான் மற்றவங்களுக்கு தெரியும், ஓஹோ இறந்தன்னு சொன்னால் கூட அவங்க இறக்குறது இல்லை, கொஞ்சம் நேரம் இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சி அது எப்படின்னு ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆக்சிஜன் நிற்கிறதுனால அவங்க இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமானத்தை சொல்கிறாங்க. இப்படி விஞ்ஞானம் ஒரு சைடு பக்கம் சொல்லும்போது ஆத்மீக நம்பிக்கைகள் வேறு பல விஷயங்களில் சொல்கிறாங்க. ஆனால் சொல்லும்போதும் நம்மளுடைய இந்தியாவில் உள்ள ஆத்மீகம் எப்போவுமே விசித்திரமாகவும் விஷயமாகவும் இருக்கும். அதில் சில உண்மைகள் இருக்கக்கூடுமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் உண்டு. இங்கே நம்ம பார்க்க போகிறது மிகப்பெரிய ஒரு யோகியை பற்றி தான். அதாவது யோகா என்கிறது இன்றைக்கி உலக அளவில் இந்தியாவிலிருந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் கலையாக யோகாவை பற்றி சொல்கிறாங்க. அந்த யோகாவை மெயினாக அல்லது யோகாவை மிக முக்கியமாக கருதி உலகளாவிய மக்கள் அனைவரும் இதை தெரிஞ்சு இதோடைய பயன் அடையணும் அப்படின்னு அதை பரப்புறதுக்கு முயற்சித்த முன்னாடியுள்ள பல துறவிகளில் ஒருவரான யோகியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இவருடைய காலகட்டம் 1893 இருந்து 1952 வரைக்கும், கிட்டத்தட்ட 59 ஆண்டுகள். இவர் இந்தியாவில் பிறந்தவர். 1915 இவர் கல்கட்டா யூனிவர்சிட்டியிலிருந்து ஏபி பட்டம் பெற்றவர். அதே காலகட்டத்தில் தான் இவர் வாரணாசியில் யுக்தேஸ்வரர் என்கிற மகா யோகிகிட்ட போய் இவர் சிஷ்யனாக சேர்ந்துக்கிட்டார். அப்போது அவர் இவருடைய திறமையும் இவருடைய ஆற்றலும் இவருடைய சுய கட்டுப்பாடும் ஒழுக்கம் எல்லாம் பார்த்துட்டு இவரை வெளிநாடுகளில் இந்த யோகாவையும் ஆத்மீகத்தை பற்றி பரப்புவதற்காக இவரை மேற்கத்திய நாட்டில் அனுப்புறதுக்கு முடிவு பண்ணி மேற்கத்திய நாட்டில் அனுப்பும்போது இவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. அதாவது எப்படி மேற்கத்திய நாடுகள் பொருள் சாதனைகளில் அவங்க உயர்ந்தவங்க, ஆனால் ஆத்மீக புரிதல்கள் அவங்கக்கிட்ட இல்லை. அவங்கள்ட்ட உள்ளார்ந்த ஆத்மீக வாழ்க்கையுடன் பொருள் சமநிலைப்படுத்துவதன் மதிப்பை உணர்த்துறதுக்கு ஒன்னால ஆன பங்களிப்பை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பினார்கள். அதாவது வாழ்க்கையில் ஆத்மீகம் சார்ந்த வாழ்வியல் முறைகளில் பொருளின் பங்களிப்பு எந்த அளவு என்கிறதும் அது எந்த அளவு நம்ம புரிஞ்சிருக்கணும் என்கிறதையும் புரிய வைக்கிறதுக்காக சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இது 1920 இவர் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் இறங்குறாரு. அங்கே இருந்து இவர் அமெரிக்கா முழுதும் அடுத்த 5 ஆண்டுகள், அதாவது 1925 வரைக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சு இவர் எல்லா இடத்துலையும் சொற்பொழிவாற்றுறாரு. இவருடைய சொற்பொழிவில்
கவரப்பட்ட அங்கே உள்ள ஆத்மீகத்தை நேசிக்கிறவங்க இல்லைன்னா ஆத்மீகத்தை வெறுத்தவங்க ஒதுக்குனவங்க கூட இவருடைய பேச்சில் ஒரு மிகப்பெரிய கவர்ச்சியும் இல்லை. இதில் இருக்கிற சில நிதர்சனமான உண்மைகளும் இவர் சொல்கிற அந்த யதார்த்தங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு, அதாவது யதார்த்த நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களை வச்சு நல்ல விளக்கமாகவும் அதே நேரத்தில் ரசனையாகவும் பேசுறதுக்கு வல்லவர் இவர். அதை கேட்டு நிறைய பேர் இவருடைய ஆத்மீக சொற்பொழிவை கேட்கறதுக்கு களம் நிறைந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானது அரங்கு எந்த ஒரு கிரவுண்டில் வச்சாங்கன்னா அந்த கிரவுண்டு நிரம்பி வழிகிற அளவுக்கு எப்போதுமே கூட்டம் இருந்தது. அப்படி 5 வருஷம் ஒன்னவர் லாஸ் ஏஞ்சல்ஸில் மவுண்ட் வாஷிங்டனில் ஒரு இடத்தை இவர் பிடிச்சி அந்த இடத்துல தன்னுடைய ஆசிரமத்தை அமைத்து அவருடைய தொண்டை அவர் தொடர்ந்து செய்கிறார். அதுக்கப்புறம் இவரை தேடித்தான் நிறைய பேர் வந்தாங்க. அப்படி இருந்தும் இவர் நிறைய இடங்களில் சொற்பொழிவாற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அதில் மிக முக்கியமானதும் இன்னைக்கு வரைக்கும் 50 மொழிகளுக்கு மேலே மொழிபெயர்க்கப்பட்டு இன்னைக்கும் ஆத்மீக புத்தகங்களில் முதன்மையான புத்தகங்களாக இருக்கிற புத்தகம் தான் ஒரு துறவியின் கதை என்கிற இவருடைய புத்தகம். இது மிகப்பெரிய ஒரு பிரபலமான புத்தகமாக சொல்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டுடைய 100 புத்தகங்களில் மிக முக்கியமான புத்தகங்களில் ஒன்றாகவும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கும் 50 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு முதன்மையாக விற்பனையாகி கொண்டிருக்கின்ற ஆத்மீக புத்தகங்களில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதன் சுய உணர்தல் எந்த அளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் தனது நுட்பமான ஆத்மீக அதிர்வுகள் இந்த பிரபஞ்சத்தில் பிரதிபலிக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு நம்ம சுயத்தை உணர்கிறோமோ அந்த அளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் தனது நுட்பமான ஆத்மீக அதிர்வுகளோடு இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து நிற்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வியாபித்து அப்படின்னா பாதித்து அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வியாபித்து அப்படின்னா பிரபஞ்சம் முழுவதும் கலந்து ஆளுமை செய்கிறான் அப்படின்னு வேணா தெளிவா சொல்லலாம். இவருடைய புத்தகங்கள்ல ஏன் இவ்வளவு மிக பெருமை இருக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்முடைய பாரதத்துடைய பூர்வீகமான ஆத்மீக சிந்தனைகளும் கதைகளும் நகைச்சுவை அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள் நம்மளுடைய ஆத்மீகமும் அறிவியலும் இணைந்த பல விஷயங்கள் இப்படி எல்லாத்தையும் மிக விவரமாகவும் விளக்கமாகவும் நகைச்சுவையாகவும் ரசனையுடன் இது சொல்லப்பட்டிருக்கிறதுனாலையும் மட்டுமல்ல வாழ்க்கையுடைய அன்றாட நிகழ்வுகளையும் இந்த ஆத்மீகத்தையும் விஞ்ஞானத்தையும் கோர்த்து யதார்த்தங்களை சொல்லியிருக்கும்போது அது ஆச்சரியமும் ஊற்ற மாதிரி இருக்குது. மற்ற வழிபாட்டு முறைகள்லேயோ மற்ற மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ இல்லாத பல இதில் இருக்கிறதால தான் இந்த மக்கள் இந்த புத்தகத்தை விரும்பி படிக்கிறதாகவும் இதை நோக்கி வருவதற்கு முயற்சி பண்ணுறதாகவும் இன்னைக்கு இந்தியாவில் மற்ற நாடுகளில் இருந்து ஆத்மீக தேடலுக்காக வர்றவங்களுக்கு இந்த புத்தகம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் இவரை பற்றி சொல்கிற என்னடானா, அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இந்த அளவு மதிப்பும் மரியாதையோடையும் வரவேற்கப்பட்ட ஒரு யோகியோ துறவியோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இவருக்கு மதிப்பும் மரியாதையும் வெள்ளை மாளிகையிலேயே கொடுக்கப்பட்டதாம். அதாவது ஒரு முறை இவர் வெள்ளை மாளிகையில் போயிருந்தபோது ஜனாதிபதி கால்வின் கூலிட்ஜ் அவரே நேரடியாக வரவேற்றதாக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இவருக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இருந்த போது கூட இவரை கிண்டலும் கேலியும் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கத்தான் செஞ்சாங்க. அது எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ நம்மளுடைய ஆத்மீக பூமியின் எல்லாம் பாரதத்தை பற்றியெல்லாம் சொல்லும்போது இந்தியாவிலேயும் நிறைய கிண்டல் கேலியெல்லாம் செய்கிறாங்கல்ல, அது இருக்கணும். எப்போவுமே ஒரு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை ஒன்று உண்டுங்கிற மாதிரி ஒரு கோஸ்டிங் என்னைக்கும் இருக்கும். இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா, கஞ்சிக்காக பழப்புக்காக சொல்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறவங்க இருக்கு. அப்போ இதையெல்லாம் இவர் கேட்டு சிரிச்சிட்டு கடந்து போவார். ஆனால் இவர் எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பல ஆய்வாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் புத்தக எழுத்தாளர்களும் பிற பத்திரிகையாளர்களும் மட்டுமில்லை இந்த கடவுள் மறுப்பாளர்களும் இறைவன் இல்லைன்னு சொல்ற கொஞ்சம் கோஷ்டிங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே எப்போதுமே இவரை கிண்டலும் கேலியும் இவரை விமர்சிப்பதும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்ததுனால கிட்டத்தட்ட 59 வருடத்தை வாழ்க்கையில் கடந்து போகிற அந்த காலகட்டம் வந்தபோது இவர் சொல்லியிருக்கிறாரு, நான் இத்தனாம் தேதி இன்ன நாள் நான் என்னுடைய உயிரை விட தயாராக இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அதை கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறார். அவர் கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வைக்கிறாரு. கிட்டத்தட்ட 700 பேர் அவருடைய ஆசிரமத்தில் இவரை சுற்றி உட்கார்ந்துருக்கிறாங்க. இதில் ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இவர் எப்படி தான் இறக்குறாருன்னு பார்ப்போம், இல்லைனா எப்படி தான் இவருடைய உயிர் வெளியேறுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் வர்றவங்க இருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் இவருடைய அந்த கடைசி நிமிடத்தை பார்க்கறதுக்காக கூடி குமிழி எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இவரும் புன்னகையோட ஒரு சோபா மாதிரி உள்ள ஒரு பெரிய இருக்கையில் உட்கார்ந்து இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லா விஷயங்களையும் சும்மா வர்றவங்களெல்லாம் வரவேற்று வாங்க சார் உட்காருங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டு சந்தோஷமா உட்கார வச்சுக்கிட்டு இவர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வர்றாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், எழுத்தாளர்கள், இப்படி பல வகைப்பட்டவர்களும் இவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்னு, இல்லை என்ன கிடைக்கும், இது உண்மையா இவர் சொல்றது முடியுமா அப்படின்னலாம். ஏன்னா இவர் கரெக்டான நாள் சொல்லியிருக்காரு. நாள் மட்டும் சொல்லலை, நேரத்தையும் சொல்லியிருந்தார்.
அதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கது. நேரத்தையும் சொல்லியிருந்தாரா? அப்போ அந்த நேரத்தில் வந்து இவர் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்தவர், நான் எல்லாம் இங்கிலீஷில் அவர் வந்து இந்த நம்ம கிரிக்கெட்டுக்கு நம்ம கமெண்டர் கொடுக்குற மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். நான் என்ன பண்ணுறேன் என்ன செய்கிறேன்னு எல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே அந்த சோபையில் ஏறி நீண்டு நிமிர்ந்து படுத்துடுறாரு. படுத்துட்டு நான் என்ன படுக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவர் இப்படியே படுக்கிறாரு, கண்ணை மூடுறாரு, அடுத்து கண்ணை திறக்கிறாரு, அடுத்து நம்மளுடைய சக்தியை எல்லாம் உடம்புல ஏற்றுறாரு. ஏற்றிட்டு நான் கண்ணை திறக்கிறேன், என்னுடைய மிழி நான் மேல் நோக்கி ஏற்றுகிறேன் அப்படின்னு எல்லாம் கரெக்டாக அவர் எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஏற்றுகிறேன், நான் என்னுடைய இதயத்தின் இயக்கத்தை நான் கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதயத்தை கட்டுப்படுத்துகிறேன் என்று முடிக்கும்போது அப்படியே அவருடைய மிழி நின்றுது, அவருடைய இயக்கங்களும் எல்லாமே அப்படி நின்றது. அப்போது பொதுவாக ஒரு மனிதன் இறந்தான் அப்படின்னு சொன்னதும் அவருடைய உடம்புல பல மாற்றங்கள் திடீர்னு வந்துடும். ஆனால் இவருடைய உடலில் எந்த மாற்றமும் வராமல் உடல் அப்படியே தான் இருந்தது. ஆனால் இந்த உடலை எல்லாரும் ஆச்சரியமாக அப்படியே பார்த்துட்டு இருக்குது. நான் போகிறேன் இந்த போகிறேன்னு சொன்ன மாதிரி அப்படியே போயிட்டாரு. Now I will go into the state of superconscious bliss by lifting my eyes, higher inner relaxation and controlling my heartbeat. அப்போது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த உடலில் எதுவுமே நடக்கலை. மட்டும் அவர் இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை முக்கியமாக குறிப்பிட்டிருந்தார். அதாவது நான் எப்படி இறக்குறேன், நோயும் ஒன்றுமே இல்லை, ஆரோக்கியமான உடலும் ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு ஆள் எப்படி இறக்குறாரு. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உள்ளுறுப்புகளோ உடல் உறுப்புகளோ சிதைஞ்சால் தான் இறக்க முடியும். மரணம் எப்படி நடக்கும்? ஒன்று நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஏதாவது செயலிழந்து போகணும், அல்லனா அந்த செயலிழந்து அது நீ இன்னும் உதவாமல் ஒரு நிலைமைக்கு வரும்போது தான் மரணம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கைகாலங்கிற மாதிரி உறுப்புகள் இல்லை, கிட்னியோ ஹார்ட்டோ லங்ஸோ இதே மாதிரி உள்ள மிக முக்கியமான பொருட்கள் செயலிழந்தால் நம்ம இறப்பை சந்திப்போம்னு சொல்கிறாங்க. அல்லனா நம்ம மரணத்தை தேடி போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து தற்கொலை தான் பண்ணணும். அப்போ தற்கொலை பண்ணணும்னா ஒன்று விஷமோ இல்லைன்னா தூக்கோ இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது விபத்துகளில் அதானது மேலே இருந்து குதிக்கிறதோ இல்லைன்னா ரயில்கள் மின் பாய்கிறது இதே மாதிரி உள்ள பல விஷயங்கள் இருக்கும். ஆனால் இப்படி நம்ம பண்ணினோன்னா நம்மளுடைய ஆரோக்கியமான உடலை நம்ம சிதைப்பதன் மூலம் நம்ம இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். அல்லாமல் நம்மளால் மரணத்தை வந்து சும்மா இருந்துட்டு நம்ம இறக்கணும்னு நினச்சாலாம் இறக்க முடியாது. ஆனால் இவர் இங்கே எப்படி இறக்குறாருங்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியமூட்டுற விஷயம். இதை வந்து அவங்க அது எப்படி சாத்தியம்னு நேரமே பத்திரிகையாளரும் ஆய்வாளரும் மருத்துவர்கள் எல்லாம் இவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இவர் உயிரோடு இருக்கும்போது. அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் இவர் என்ன சொல்கிறாரு? நான் இறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் தான் என்ன எப்பவும் கிண்டலும் கேலியும் நக்கல் எல்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல, இப்போ உங்களுடைய விஞ்ஞானம் அல்லது உங்களுடைய மருத்துவம் அல்லது நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு நான் எப்படி இறக்குறேன், இந்த உயிர் எப்படி பிரிந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, கண்டுபிடிங்க, அதுதான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இவங்களுக்கு ஒரு டஃப் வச்சுட்டு போகிறாரு. இன்னொரு விஷயம் என்னடானா, இவங்களுக்கு கொடுத்த இன்னொரு டஃப் அதானது என்னடானா, என்னுடைய உடல் கூடிய சீக்கிரம் அதான கிட்டத்தட்ட 30லிருந்து ஒரு மண்டலம் வரைக்கும் என்னுடைய உடல் அதுக்கு மேலேயும் எதுவுமே பண்ணாது. நீங்கள் வச்சிருக்கணும்னு நினச்சா நிறைய நாள் வச்சுருக்கலாம், இல்லைன்னா ஒரு 30-40 நாள் வச்சுருந்துட்டு நீங்கள் வந்து இந்த உடலை வேணால் என்னாவது பண்ணலாம். ஆனால் நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடலை எடுத்து இம்மீடியட்டாக அதானது அவசரமாக நீங்கள் வந்து இனி வந்து உடம்பு வந்து டீகம்போஸ்ட் ஆகிடும், அதானது உடம்பு வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனடியாக அவசரமாக அதை எடுத்து புதைக்கவோ இருக்கவோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 30லிருந்து ஒரு மண்டலம் வரைக்கும் அதை சாதாரணமாகவே சும்மா திறந்த வெளியில் வச்சுருந்தாலும் அந்த உடல் எதுவுமே ஆக போகிறதில்ல, எந்த மாற்றமோ அதில் வராது. நீங்கள் அதில் தயங்கவே வேணும்னா நீங்கள் வந்து சோதிச்சு பாருங்கள் அப்படின்னு. அது எப்படி சாத்தியம்னு அப்போ அவங்க கேள்விகள் ஒருத்தர கேட்க, அதையும் உங்களுடைய விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய மருத்துவம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நான் எதுக்கு சொல்லணும்? அதுதான் நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் வந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்களா, இப்போ வந்து உங்களுடைய மருத்துவம் விஞ்ஞானம் அறிவியல் எல்லாம் எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டஃப் கொடுத்துட்டு ஒரு நாள் அவர் வந்து அப்படி பண்ணுறார். அப்படி அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தன்னுடைய மரணத்தை தழுவி அவருடைய வெளியேறுகிறார். இவர் இறந்து ஒரு சில நாட்கள்லேயே அதாவது கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே அவருடைய குருவும் இறந்து போயிடுறாரு, அதாவது யுக்தேஸ்வரர். அந்த யுக்தேஸ்வரர் இறந்த மறுநாள் வந்து இவருடைய முழு உடலோடு இவர் எல்லாருக்கும் காட்சி கொடுத்துருக்கிறாரு. நான் இந்தா இருக்கிறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே காட்சி கொடுத்துருக்கிறாரு. யார்? நம்மளுடைய பரமஹம்ச யோகானந்தா அவர்கள். அந்த அளவுக்கு தன்னுடைய உடலையும் ஆத்மாவையும் கட்டுப்படுத்தவும் வெளியேறவும் உள்ளே வரவும் காட்சி கொடுப்பதற்கு எல்லாத்துக்குமே திறமை உள்ளதா இந்த யோகாசனம் என்கிறதும் இந்த வாழ்வியல் கட்டுப்பாட்டு முறைகளும் ஆத்மீக வழிகளும் அதற்கு உருவாக்கி இருக்கு அப்படின்றது பெரிய ஆச்சரியமாக இருக்கிற ஒரு விஷயம்.
இது வந்து எந்த அளவுக்கு நம்புறதுன்னு கேட்டால், இது வந்து வெள்ளைக்காரனே எழுதி வச்சிருக்கிறான். நீங்கள் எல்லாருமே வந்து கூகுளில் போய் பார்த்தால் அவருடைய வீடியோ இருக்கும். நீங்கள் வந்து பல புத்தகங்கள் அவரை பற்றி இருக்குது. அவரை பற்றி நிறைய பேர் ஆராய்ச்சிகளும் ஆய்வுகளும் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து இந்தியாவில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறது தான் உண்மை. அதனால் நம்மளுடைய உண்மையான சில விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு தெரியாமல் போயிடுது அப்படிங்கிறதும் இது மறக்க முடியாத உண்மை. இவரை பற்றி நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இவ்வளவு தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உடலை எல்லாம் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வச்சு இப்படி வெள்ளைக்காரனுக்கு டஃப் கொடுத்துருக்குறாருன்னா நம்ம அவரை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டாமா? அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இது வந்து பின்ன இவருடைய ஆசிரமம் இன்னைக்கு வரைக்கும் மிக பிரசித்தி பெற்றதும் OSSன்னு இவர் உண்டாக்கின அமைப்பும் அது மூலமாக வெளியிட்ட புத்தகங்களும் உரைகளும் எல்லாம் இன்றைக்கும் மிகப்பெரிய ஆத்மீக வழிகாட்டுதலாக மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறதா சொல்கிறாங்க. OSSங்கிறது வந்து யோக சங்காங்கிறது தான் OSS. அந்த அமைப்பில் இருந்து வெளிவருகிற புத்தகங்களும் உரைகளும் எல்லாம் தான் இன்றைக்கி வெள்ளைக்காரனுக்கு மிகப்பெரிய ஆத்மீக வழிகாட்டுதலாக இருக்கிறாங்க. அதை அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா அவங்க நடைமுறை வாழ்க்கையிடையும் யதார்த்தத்தோடையும் விஞ்ஞானத்தையும் ஆத்மீகத்தையும் சேர்த்து நகைச்சுவையாக இங்கே உள்ள ஆத்மீக ஞான கதைகளையும், அதானது ஆசியாவில் உள்ள நம்மளுடைய இந்தியாவில் உள்ள ஆத்மீக ஞான கதைகளையும் சேர்த்து தான் அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கிறதுனால இது இன்னைக்கு மிகப்பெரிய விற்பனையாகிற ஒரு புக்காகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக மரணம் என்கிறது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு எல்லாத்தையும் மிக நுட்பமாக ஆராய்ஞ்சு இவங்க இதெல்லாம் இந்தியாவுடைய கலாச்சாரம் அப்படி உருவாக்கி இருக்கிறது அப்படின்னா பெரிய ஆச்சரியமான விஷயந்தான். இது வந்து மதம் சார்ந்து இங்கே சொல்ல வரல. அதானது இந்தியாவுடைய வாழ்வியல் முறை அல்லது இந்தியாவுடைய ஆத்மீக முறைகளில் இப்படிப்பட்ட மிக ஆழமான செயல்கள் இருக்குது அப்படின்னு மக்களுக்கு தெரிய வைக்கிறது தான். அல்லாமல் இது மதம் சார்ந்த விஷயங்களாக கிடையாது. மதம் சார்ந்ததாக பார்க்குறவங்க மதம் சார்ந்ததாக பார்க்கலாம். இல்லை இது ஒரு ஆத்மீக தேடலாக பார்க்குறவங்களுக்கு ஆத்மீக தேடலாக பார்க்கலாம். ஒரு வாழ்வியல் முறையாக பார்க்குறவங்களுக்கு வாழ்வியல் முறையாக பார்க்கலாம். இல்லை இது ஒரு மெய்ஞான தேடலாக இருக்கிறவங்களுக்கு மெய்ஞான தேடலாக பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் இதை பற்றி அறிகிறது நல்லது. உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியணும்னா கூகுளில் போனாலே உங்களுக்கு கொட்டி கிடக்குது இது பற்றிய தகவல்கள். சரி, இன்னொரு தகவலோடு மீண்டும் பார்ப்போம்.